மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வாஸ்து பற்றின ஒரு வீடியோ, முக்கியமாக அக்னி மூலை. மொத்த வீட்டில் நம்ம வீடு மொத்தம் 4 மூலை இருக்கிறது. 1 ஈசானியம், 2 வாயு, 3 அக்னி, 4வது கன்னி மூலை. இந்த 4 மூலைகளும் மிகவும் முக்கியமான மூலை. எல்லா மூலையுமே வீடே பொதுவாக சதுரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ மட்டும்தான் இருக்க வேண்டும். இதில் எந்த பகுதியும் கட்டாகக்கூடாது. முக்கியமாக ஈசானியமும் சரி, இல்லை வாயுவும் சரி, இல்லை அக்னியும் அல்லது கன்னி மூலையும் எந்த பகுதியும் கட்டாகக்கூடாது. அது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விதி. என இந்த விதியை அனைவரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி கட்டாச்சுன்னா அதுக்கு உண்டான தொந்தரவுகளை கொடுக்கும். முக்கியமாக அக்னி மூலை கட்டாகக்கூடாது. கட்டாகிறதோ இல்லை அக்னி மூலையில் செப்டி டேங்க் வைக்கிறதோ, இல்லை அக்னி மூலையில் டாய்லெட்டு போன்ற விஷயங்கள் வைக்கிறதோ, இல்லை அக்னி மூலை எம்டியாக வர்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் அதிகமான பாதிப்பை கொடுக்கும் என்பது விதி. எனவே இந்த அக்னி மூலை கட்டான இந்த வீட்டுக்குரியவர்கள் பழனிமலை முருகனையும், ஏனென்றால் அங்கே செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பழனிமலை முருகனையும் திருவாதவூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது சனி பகவான் இருப்பார். அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே பக்கத்தில் மாணிக்கவாசகர் கோயில் இருக்குது. மாணிக்கவாசகர் தரிசித்துட்டு வந்தோம்னா அந்த அந்த அக்னி மூலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ள வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கம் குறைஞ்சு அக்னி மூலையை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று, பழனிமலை சென்று அடிக்கடி அதாவது செவ்வாய்க்கிழமையில், முக்கியமாக செவ்வாய் உரையில் போய் பழனிமலையில் போய் பழனி முருகனை தரிசிக்கணும். 2வது, திருவாதவூர் சென்று செவ்வாய்க்கிழமையே போகலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையோட போகலாம். செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ திருவாதவூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்கிட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது சனி பகவான் அங்கே தனிச்சிருப்பார். அவரையும் வணங்கிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே மாணிக்கவாசகர் கோயிலையும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிகவும் சிறப்பை தரும் என்பது விதி. மக்கள் அனைவரும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்னி மூலை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.